1 கிலோ தக்காளி எவ்வளோண்ணே? 50 ரூபாய். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 2 கிலோ தக்காளி தாங்க. பை காமிங்க. பை இல்லையே, உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இருங்க பார்க்குறேன். இந்தாங்க. அச்சோ மறந்துட்டேனே, என்கிட்ட இருக்குண்ணே, இந்தாங்கண்ணே. இந்தாங்க. அச்சோ என்ன பயன்படுத்தாதானே பாதிப்பு. இதுக்கே அப்படி சொல்றீங்களே, கொஞ்சம் அங்க பாருங்க. இந்த மாதிரி சூடான உணவு பொருட்களை பிளாஸ்டிக் பிளேட்ல சாப்பிட்டா உடம்பு நல்லது இல்லை. பண்றோம் போங்கம்மா. நீங்க எல்லாரும் வாங்க, இதனால பாதிக்கப்பட்டவங்க உங்களிடம் சொல்லுவாங்க. நீங்க போடுற பிளாஸ்டிக் பொருட்கள்னால என் வேர்களை மூடுது. நாளை நீரை வளரவும் முடியல. இதனால மண் வளம் கேடுது. மரம் மட்டும் இல்லை, இதே போல பாதிக்கப்பட்ட அடுத்தவங்களையும் பார்க்கலாம். நீங்க போடுற பிளாஸ்டிக் உணவின் அனைத்து சாப்பிட்டு செத்து மடிறோம். அச்சோ அந்த பறவைக்கு என்னாச்சு? என்னோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம். நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க போடுற பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு என்னுடைய முட்டை அடையாமல் இடமே அழியுது. என்னது, எங்கனால உங்க இடமே அழியுதா? ஆமா. அச்சோ சரி வாங்க பூமியை பார்க்கலாம். என் குழந்தைகளே, நான் உங்கள் பூமி தாய். நீங்கள் வீசும் பிளாஸ்டிக் கழிவுகளால் உங்கள் அடிப்படை தேவையான நீர், நிலம், காற்று ஆகிய 3மே மாசுபடுகிறது. நீங்கள் வீசும் பிளாஸ்டிக் பொருட்கள் உங்களை ஈன்ற என் வயிற்றில் புதைக்கப்படுகிறது. அதனால் என் உடல் காயமடைகிறது. இதனால் விளைச்சல், நீர்வாழ் உயிரினங்கள் அழிகிறது. நானும் அழிந்தால் நீனும் அழிவாய். இதனால் யாராலே? உங்களால் தான். சிந்திக்க மாட்டீங்களா? அச்சச்சோ. இவர்கள் அனைவரும் சொல்வது உண்மை. பிளாஸ்டிக் எரிப்பதால் புற்றுநோய், மூச்சுத்திணறல் போன்ற பல நோய்கள் வருகின்றது. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்றது. இதனால் சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, உங்க உயிருக்கே ஆபத்து. இனி பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். வெரி குட். உறுதிமொழி சொல்லுங்க. என்னங்கப்பா? நாங்கள் செய்தது தவறு. இனி பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற முறையை கடைபிடிப்போம்.